எத்தனை முறை பேதுருவை போல சில ஆழத்துல மூழ்க போன நம்மை பேதுருவாவது கூப்பிட்டாரு, நான் கூப்பிடல, ஆனாலும் அப்பா கை என்ன தூக்கி எடுத்துச்சுன்னு சொல்றவங்க. கூப்பிட்டு தூக்கினவனே கர்த்தர் விடவில்லை என்றால், கூப்பிடாமல் அன்பு காட்டி தூக்கின என்ன கர்த்தர் விட மாட்டான்னு நம்புற தேவ பிள்ளைங்க. எனக்கு உங்க கை மட்டும்தான் உண்டு, அந்த கைக்குள்ளே நான் இருக்கணும். ஆண்டவரே அப்படியே பேசுங்க, அப்பான்னு கூப்பிட்டு பேசு தம்பி, அப்பான்னு கூப்பிட்டு பேசுங்க சகோதரா. அந்த தகப்பனின் அன்பு இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என் ஆவில. என் அப்பா என் பக்கத்துல நிக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பா அணைத்துக் கொண்டிருக்கிறார், அநேக உள்ளத்தை அணைத்துக் கொண்டிருக்கிறார். தட்டி தட்டி சொல்றார், ஏ அப்பா இருக்கிறல, அப்பா இருக்கிறல, நீ எதுக்கு அடுத்தவங்களை தேடி போற, நீ எதுக்கு அடுத்த வாசலை தட்ட போற? அப்பா உயிரோடு தானே இருக்கிற, அப்பா உயிரோடு தானே இருக்கிற. உனக்கு தீமை செய்ய மாட்டேன், உனக்கு நான் இதுவரை தீமை செய்யல, இனியும் தீமை செய்ய மாட்டேன். நீ அப்பாவை நம்பி நட, அப்பாவை நம்பி காலவை, அப்பாவை நம்பி முன்னேறிட்டேரு. உனக்கானதை அப்பா பார்த்துக் கொள்வா, அப்பா பார்த்துக்கொள், அப்பா பார்த்துக்கொள். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசர், எபினேசரே, சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென். ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆராதனையில் எழும்ப பண்ணிட்டே இருக்கிறார். நீ அப்பா இருக்கிறத காண்பின்றார். நீ சொல்லு, நீ சொல்லு, அப்பா உயிரோட தானே இருக்கிற. நீ போய் சொல்லு. சில பிள்ளைங்க சில தேவைகளோடு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப உடைஞ்சிருக்கும் போது இல்லை பிள்ளைங்க அப்பா வந்து அப்பா இருக்கிறல்ல, அப்பா இருக்கிறல்ல. அப்பா வச்சுட்டு ஐயோ இது எனக்கு எப்படி ஆகும்னு நான் புலம்புறேன்னு நான் எதை சொல்றேன் தெரியுமா? என் அப்பா இல்லைன்னு சொல்றேன், என் அப்பா செத்துட்டாருன்னு சொல்றேன். அதனால இந்த வனாந்திரத்திலிருந்து தாவீது சொல்றார், அப்பா எனக்கு இந்த வனாந்திரத்தை மாத்துங்கன்னு கேட்கல, அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு நம்பிக்கை உண்டு அப்பா மேல. இந்த வனாந்திரத்தில் என்ன வாழ்ந்து அழிய விட மாட்டான். இந்த வனாந்திரத்தை லீபனோனை சீக்கிரத்தில் செழிக்க பண்ணுகிற நல்ல தகப்பனவ. யார் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் சொல்ற அப்பா உயிரோட தான் இருக்கிறேன். நீ சொல்லு, நீ காண்பி, நீ காண்பிக்க மாட்டேங்கிற. ஹல்லேலூயா. ஜீவனற்ற தெய்வத்தை உடையவன் வந்து தன் தெய்வத்தை சொல்லி நிற்கிறான். ஜீவன் இல்லாத உயிரற்ற தெய்வத்தை உடையவன் தன் தெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு நிற்கிறான். ஆனா இஸ்ரவேல் சேனைக்கு சொல்ல முடியல. காண்பிக்கிறது வரை உன்னால நிற்க முடியாது. காண்பிக்கிறது வரை நீ கோலியாத்தை பார்த்து பயந்து பயந்து பின்வாங்க தான் செய்வாய். ஆனால் தகப்பன் உயிரோடு இருக்கிறான் என்கிற துடிதுடிப்புடைய ஒருத்தன் வந்தான். என் அப்பா இருக்கிறா, என் அப்பா இருக்கிறா. ஹல்லேலூயா. ஏங்க, ஜீவனற்ற தெய்வத்தை சொல்லி ஒருத்தனுக்கு நிக்க முடியுமானால் ஜீவனுள்ள தெய்வத்தை சொல்லி நிக்கிற உன்னை எப்படிங்க கர்த்தர் கைவிடுவார்? எப்படி கர்த்தர் கைவிடுவார்?
நம்ம காண்பிக்க மாட்டேங்கிறோம், நம்ம முன்னாடி நிறுத்த மாட்டேங்கிறோம். பேதுருவே, யோவானே, படகு தத்தளிப்பு அதிகமாகுது, முதல்ல நீ அவரை எழுப்பி நிறுத்தி விட்டுருக்கலாம். அவன் முன்னாடி உன் படகுல யார் இருக்கிறாங்கிறத நீ காண்பிக்க மாட்டேங்கிற. இயேசு இருக்கிறான்னு உனக்கு தெரியுது, ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றேன்னா உன் லைஃப்ல அப்பா இல்லைன்ற. நீ புலம்புறத பார்த்தா, நீ 4 பேருக்கு முன்னாடி பயந்து இருக்கிறத பார்த்தா, நீ ஏன் சொல்ற அப்பா இல்ல? அப்பா இருக்கிறவன் எந்த சூழ்நிலை எதை காண்பது தெரியுமா? இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இத சொல்றனாலே பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அவ அப்பா உயிரோட தான் இருக்கிறா. ஹல்லேலூயா. அவனுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவனுக்காக செய்கிற ஒருத்தர் உயிரோட தான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த ரேமாவத கத்த சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காய் செய்கிறவர் உயிரோட தான் இருக்கிறார். சபையே, நம்புறவங்க ஆர்ப்பரிப்போடு உன் மீட்பர் அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் இன்று அவர் செத்தல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் வல்லமையுடையவராய் உயிரோடு தான் இருக்கிறார். அப்பா உயிரோடு தான். ஒரு தீமையும் நினைக்காத நல் சொல்லுங்க, ஒரு தகம் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகம். அப்பா உயிரோடு இருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமா எபினேசரே, எபினேசரே, லிப்ரமோரே, ஓ எபினேசரே, எபினேசரே. உனக்கு உதவி செய்வது லாபான் இல்ல, உனக்கு உதவி செய்வது அப்பா. நன்றி நன்றி நன்றி. சுமந்தீர நன்றி நன்றி. லோராபாலா கதரே, லேப்ராமாலா கதரே, லேபாமா. ஆண்டவர் சொல்றார், என் கை இதுவரை தளரலப்பா, உன்னை சுமக்கிற என் கை தளரல. அப்பா இருக்கிற, அப்பா கை தளரல. இன்னைக்கு சபையை பார்த்து இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு போகுதுன்னு தெரியல, ஆனா சில உள்ளங்களோடு ஏன் இந்த வார்த்தை இந்த ராத்திரி பேச வைக்கிறார் தெரியல. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இருக்கிறத காண்பி, அவ்வளவுதான். உன் துதி அதை வெளிப்படுத்தும், உன் விசுவாச அறிக்கை அதை வெளிப்படுத்தும். நீ கர்த்தருக்கென்று சில பாதையில் நம்பி நடக்கிறது அதை வெளிப்படுத்தும். சில சூழ்நிலை நீ சகிக்கிறது அதை வெளிப்படுத்தும். சில துன்பங்களை நீ தாங்குகிறது அது வெளிப்படுத்தும். சில வாக்குவாதம் செய்யாமல் நீ தாண்டி போறது அது வெளிப்படுத்தும். சீக்கிரத்திலே உன்னை பார்த்து உலகம் வந்து சொல்லும், உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் கூட அப்பா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? சொல்லி அல்ல காட்ட வேண்டியது, நீ செய்து காண்பி. உன் ஆராதனை செய்து காண்பி, உன் விசுவாசத்தை சொல்லி காண்பி. ஹல்லேலூயா. சில பாதையில கர்த்தர் நடத்துறாரே, அதுல நீ நடந்து காண்பி. நடக்கும் போது ஈசாக்கு என்ன நம்பிக்கைங்க, பலிபீடத்துல தைரியமா கொண்டு போறானா, அப்பா உயிரோட என் பக்கத்துல தான் இருக்கிறார். அப்பா இருக்கிறார். அப்பா இல்லைன்னா ஈசாக்கு நடந்திருக்க மாட்டான். அப்பா இருந்ததுனால பாரம் வைத்த பிறகும் மலைக்கு மேல தைரியமா ஏறுகிறார். கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுல என்ன நம்பிக்கை வரும்? ஏதாவது ஒரு அடையாளம், நமக்கெல்லாம் அடையாளம் பார்த்தா தானே, எதுவுமே அடையாளம் இல்லை. ஆனா அப்பா இருக்கிறார், நம்பிக்கையில பலிபீடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறார். அவனுக்கு நம்பிக்கை உண்டு, அப்பா உயிரோடு இருக்கிறது உண்மையானால் என் தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டான், என் தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டான். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, ஒரு தீமையும் நினைக்காத ஒரு அப்பாவை ருசிங்க, அப்படியே
அப்பா அன்பு எனக்கு ஆமென். அப்பா அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பான்னு சொல்லு சபையே. அப்பா உறவுக்குள்ள வா சபையே. அப்பாவை சொல்லு சபையே. எபினேசரே, எபினேசரே. அப்பா அப்பா எபினேசரே, எபினேசரே. மறுபடியும் சத்தம் உயர்த்தி எபினேசரே, எபினேசரே. எபினேசரே, எபினேசரே. ஓராபாலா கதரா லேப்ரா மலரோ. நன்றி 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 நன்றி. உன்னை தெரிந்தெடுத்தவர் எப்படியோ வைக்கவில்லை, தன் பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். பிள்ளையாக்கி வச்சிருக்கிறார். நீ பிள்ளைங்கிறத மறந்துடாத. ஹல்லேலூயா. அன்பு சபையே, ஆவியானவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப திரும்ப, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா, நீ என் பிள்ளை. என் பிள்ளை நான் தவிக்க விட மாட்டேன்றார் ஆண்டவர். என் பிள்ளை நான் தத்தளிக்க விட மாட்டேன்றார். என் பிள்ளை நான் திக்கற்றவனா விட மாட்டேன்றார். என் பிள்ளை நான் திடனற்று போக விட மாட்டேன்றார். என் பிள்ளை நான் எல்லா கண்களுக்கு முன்பாய் நிரூபித்து காண்பிப்பேன் என்பதை கத்து சொல்றார். ஒரே வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். நீ அவர் பிள்ளைங்கிறத நிரூபி, அவர் அப்பாங்கிறத நிரூபிப்பார்.